come. Hello, sir. Tamil தானா? பார்த்துட்டேன். இது எப்படி ஆச்சுண்ணா இவ்வளோ பெரிய டீவியேஷன்? ஏதாவது அடிபட்டாச்சுன்னா வயசில்? அப்புறம் வாலிபால் ஆடும்போது அடிபட்டது. ஆனால் உங்களுக்கு மூச்சு விட்டுறதுல ப்ராப்ளம் இல்லை? அது விண்டர் சீசன் வந்து வருது, இப்போ இல்லை. பயங்கரமாக இருக்குள்ள ப்ராப்ளம், பெண்ட் ஆகி எலும்பு உடஞ்சி. ஸோ என்ன பண்ணுவோன்னா, அந்த உள்ளால் இருக்கிற எலும்பு வந்து பெண்ட் ஆகி உடஞ்சிருக்கு. அந்த எலும்பை எடுத்துகிட்டு நம்ம ரிப்பில் இருந்து ஒரு எலும்பு ஸ்ட்ரைட்டாக அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெளியில் இருக்கிற எலும்பு பெண்ட் ஆகிருக்கிறத உடச்சி ஸ்ட்ரைட் ஆக்கிடுவேன். அதோட நோஸ்க்கு ஷேப்பும் வந்துடும், ப்ரீதிங்கும் சரியாயிரும், எல்லாம் கிளியர் ஆயிரும். சரியா? இப்போ இப்படி பண்ணி பாருங்கள், எங்கே சப்போர்ட் இல்லை, அதுவும் வந்துடும். டிப்பில் ஷேப்பும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரியா? இதுக்கு பேர் செப்டோபிளாஸ்டி ப்ளஸ் ரைனோபிளாஸ்டி வித் ரிப் ஹார்வெஸ்ட். இது வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 to 11 days நம்மகிட்ட தங்குற மாதிரி இருக்கும். மைனர் சர்ஜரி இல்லை, மேஜர் சர்ஜரி தான். அதனால் ஆறுறதுக்கு டைம் எடுக்கும். 10 to 11 days இங்கே. அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு ஒரு எப்படியும் 25 days எல்லாம் ஓரளவு ரெஸ்ட்டில் இருக்கணும், மினிமம் ரெஸ்ட்டு. டயட் ப்ராப்ளம் இருக்காது, ஏன்னா நம்ம வந்து வாய் உள்ளால் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நோஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராகிடும், அதே மாதிரி ப்ரீதிங்கும் பர்ஃபெக்ட் ஆகிடும். லைஃப் லாங் ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த ஒரு 15-20 நாள் கரெக்டாக பார்த்து 6 நம்பர் நம்ம போடுற எலும்பு வைக்கிறது எல்லாமே அதில் செட் ஆகி உங்கள் உடம்புலேயே அது ஒன்றா மாறிடும். ஒரு ப்ராப்ளம் வராது. ரிப் கார்ட்லேஜ் இங்கே நிறைய இருக்குது நமக்கு. அது ஒன்று இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தேவை இருக்கிற பீஸ் மட்டும்தான் எடுப்போம், இல்லை ஒரு சின்ன பீஸ் எடுப்போம். எஸ், 1 month கழிச்சு போடுவாங்க நீங்கள். So today we have this patient with us who has come for his nose surgery, rhinoplasty at our hospital, and you can see his nose is he is having multiple issues, like he has a deviated nasal dorsum. The entire nose is deviating towards the right side. He is having a bulbous tip. Also, he is having a very prominent dorsal hump over here. He is having ala base flaring. And also he has some breathing problems because of this nasal deviation. So we would be doing a cosmetic rhinoplasty for him, and we would be harvesting a rib, and we would be straightening up his entire nose, and we would be treating his nasal curvature, and we would narrow down his nose a bit, and also we would address the breathing problem. And now we are shifting this patient to the OT theatre. Before we did a functional and cosmetic nose job, you can see that nose was deviated. He also had breathing issues. A redo because he done a septoplasty elsewhere some years ago. And that's him right now. Work done on the tip, dorsum, radix, alar base, and the entire nose. Septoplasty done again. That's his result on the basal view. You can see the asymmetry very, very evident on this view as well. We're going to show you the side view now, so you can see the improvement in the side view too. So that's him on the side view. So the alar relation to the columella, the tip, and now this is him. We've got the length proportional to his face as well. Made it slimmer, taller, better tip, and most importantly, much better breathing now. Cut him. So you can see he had a deviated nose, breathing issues, all that solved. Nice straight dorsum, beautiful proportion, matching his face. Good straight masculine dorsum. See the side view. I'm going to show you the side view here as well. Look at this side view now. Terida? Correct paru. So the length, straight, water தெரியுது, water தெரியல, தெரியுது நல்லது இல்லை.
சரியா? இது ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ரைட், சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ஒரு வாட்டி வாங்க. உங்களுக்கு ஆயின்மெண்ட்லாம் தரேன், டேப்லெட்ஸ்லாம் தரேன். எடுத்துட்டு யாராக இருக்காங்களே இவங்களை அனுப்பி விட்றதுக்கு? யாரையாவது கூப்பிடு, ஒரு டாக்டரை. நான் உங்களுக்கு மெடிசின்லாம் சொல்லி கொடுக்குறேன். நான் இங்கே ரைனோபிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வந்தேன். எனக்கு வந்து டிவினேட்டட் நோஸ் இருந்துச்சு. அதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர்ஸ் நல்லா கேர் கொடுத்தாங்க. அப்புறம் நர்ஸு சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. யூடியூப்பில் பார்த்து ரொம்ப வீடியோஸ் பார்த்தேன். சரி, பார்த்ததுனால